ஹெட்லைட் ஆன் பண்ணோம்னா இந்த சிம்பிள் வருது. இந்த சிம்பிள் எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து மோட்டருக்கு போகிற பவரை கட் ஆஃப் பண்ணுற சிம்பிள் இது. 2 லிவரில் உள்ள சென்சரை நம்ம செக் பண்ணணும். அது எதனால் பீஸ் போயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்தமாரி மேனுவலாக டேப்பு கூட சுத்தாமல் இந்தமாரி லூப்பிங் பண்ணியிருக்கிறாங்க. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாம் சி பைக்ஸ், உங்கள் இவி சூப்பர் மார்க்கெட். இன்னைக்கு நம்ம சர்வீஸ் சென்டருக்கு ஒரு ஹீரோ எலக்ட்ரிக் ஃபோட்டான் வண்டி சர்வீஸ்க்கு வந்திருக்கு. இதில் ஒரு வித்தியாசமான ஒரு ப்ராப்ளம். நாங்கள் இது ஃபஸ்ட் டைம் இப்போ தான் பார்க்கணும். வண்டியில் ஹெட்லைட் ஆன் பண்ணால் வண்டியோட மோட்ரு வந்து சுத்தமாக ரன் ஆக மாட்டேங்குது. ஸோ நம்ம டெக்னீஷியன் அதை அட்டென்ட் பண்ணிருக்காங்க. வாங்க நம்ம சர்வீஸ் சென்டருக்கு போயிட்டு இந்த வண்டியை எப்படி கரெக்ட் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். வாங்க. நம்ம பேசின வண்டி இதுதான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம இக்னிஷன் ஆன் பண்ணிட்டு நார்மலாக த்ராட்டில் கொடுத்தோன்னா மோட்டர் ரன் ஆகுது. ஸோ நீங்கள் மோட்டர் கூட பார்த்துக்கலாம். ஓகேவா? பட் சேம் அதே வந்து நம்ம இப்போது ஹெட்லைட் ஆன் பண்ணிட்டு த்ராட்டில் கொடுத்தோன்னா மோட்டர் சுத்தமாக பவர் வரல, இந்த மூமெண்ட்டும் இல்லை. ப்ளஸ் நம்மளுக்கு இந்த ஒரு அலாரம் இண்டிகேஷன் வருது. ஸோ நம்ம இப்போது நம்மளோட சீனியர் சர்வீஸ் இன்சார்ஜ் ஜெயமுருகன்கிட்ட வண்டியை காமிக்கலாம். அவர் இதை செக் பண்ணிட்டு இதுக்கு என்ன ட்ரபிள் ஷூட் பண்ணுங்கிறத நம்ம ரைட் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட கம்ப்ளைண்ட் பார்த்தீங்கன்னா, இந்த இதில் வர சென்சார் ஹெட்லைட் ஆன் பண்ணோம்னா இந்த சிம்பிள் வருது. இந்த சிம்பிள் எப்படி வரும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து மோட்டருக்கு போகிற பவரை கட் ஆஃப் பண்ணுற சிம்பிள் இது. இது வந்து லைட் ஆன் பண்ணுறப்ப இந்த சிம்பிள் வரக்கூடாது. அதனால தான் உங்களுக்கு வந்து மோட்டர் என்ன ஆக மாட்டேங்குது. இதை எப்படி நம்ம அரெஸ்ட் பண்ணுறதுனா, 2 லிவரில் உள்ள சென்சர் நம்ம செக் பண்ணணும். செக் பண்ணும்போது அதில் ப்ராப்ளம் இஷ்யூ இருக்கா என்னென்னு பார்க்கறதுக்காக இப்போ நம்ம வந்து ஹெட்லைட் ஸ்கூப்பை ஃப்ரண்டராக கட்ட போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா சென்சார் நம்ம செக் பண்ணுறதுக்காக இதை ரிமூவ் பண்ணோம். இதை ரிமூவ் பண்ணியாச்சு. சென்சார் பிரேக் சென்சார் நம்ம வந்து செக் பண்ணோம். பிரேக் சென்சார்லாம் கரெக்டாக தான் இருக்குது. அடுத்த கட்டமாக நம்ம வந்து ரியர் லைட்டு சென்சார் லைட்டு அதை செக் பண்ணணும். இப்போ டைலைட்டை செக் பண்ணுறதுக்காக சீட்டை கழட்ட போகணும். சீட்டை கழட்டினா மட்டும் தான் அதை வந்து நம்ம செக் பண்ண முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பின்னாடி சீட்டை கழட்டி டைலைட்டை செக் பண்ணியாச்சு. செக் பண்ணதில் டைலைட்டு பீஸ் போயிருக்கு. பீஸ் போனதுனால தான் அந்த ப்ராப்ளம். அது எதனால் பீஸ் போயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இந்தமாரி மேனுவலாக டேப்பு கூட சுத்தாமல் இந்தமாரி லூப்பிங் பண்ணியிருக்கிறாங்க. இப்படி பண்ணும்போது எதுலாச்சும் ஒரு பட்டு இரும்புலையோ இல்லை எதுலாச்சும் டச் ஆனதுனால ஷார்ட் ஆகிருக்கு. ஷார்ட் ஆனதுனால பல்பு பீஸ் போயிடுச்சு. இப்போ பல்பு பீஸ் போனதுனால தான் அந்த சிம்பிள் வந்து உங்களுக்கு காட்டினது. அதனால தான் இஷ்யூவாக இருந்தது. இதுமாரி வெளியில் பண்ணுறவங்க ஏதாச்சும் இந்த மாதிரி பண்ணிடுறாங்க. இது மாதிரி பண்ணக்கூடாது. பண்ணாக்கா பேட்டரிக்கும் ஃபால்ட் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ப்ராப்ளத்தை நம்ம கண்டுபிடிச்சாச்சு. அதனால் இப்போ நம்ம அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்காக நம்ம வேறு ஒரு ஸ்பேரை எடுத்து நம்ம போட்டு காட்ட போகிறேன். அது அந்த ப்ராப்ளம் வந்து கிளியர் ஆகுதுன்னு பார்த்து கனெக்ட் பண்ணுறோம். டைலைட் எரியுது. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த சிம்பிள் இல்லை. இப்போ ஹெட்லைட்டும் எரியுது. இந்த ஹெட்லைட் எரிஞ்சால் வண்டி மூவ் ஆகலை. இப்போ ஹெட்லைட் எரியுது. இப்போ வண்டி மூவ் ஆகும், மூவிங் ஆகுது. இப்போ நம்ம வந்து அதே ஸ்பேரை எடுத்து நம்ம அந்த லூப்பிங் பண்ணியிருந்தாங்கல்ல அதெல்லாம் நம்ம கிளியர் பண்ணி டேப் அடித்து அதுக்கப்புறம் அந்த இப்படி ஓப்பன்லாம் பண்ணக்கூடாது. எப்போதுமே யாருமே இந்தமாரி பண்ணாதீங்க. இது பண்ணிங்கன்னா அந்த ஒயரு வந்து ஏதாச்சும் இரும்பில் பட்டு ஷார்ட் சர்க்யூட் ஆகிறதுக்கு ப்ராப்ளம் ஆகிறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அதுமாரி எப்போதுமே பண்ணாதீங்க. அதை நம்ம இப்போ வந்து ரெக்டிஃபை பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா வெளியிலேயே நிறைய பேர் எலக்ட்ரிக்கலாக இருக்கிறாங்கன்ட்டு சும்மா அவங்க மேனுவலாக அவங்கள லூப்பிங் பண்ணி ஒயரை கட் பண்ணி அவங்களாவே ஷார்ட் சர்க்யூட் மாதிரி அவங்களாவே நார்மலாகவே கனெக்ட் பண்ணிக்கிறாங்க. அந்த மாதிரிலாம் வெளியில் எப்போதுமே யாருமே பண்ணாதீங்க. அப்படி பண்ணும்போது என்ன ஆச்சுன்னா ஏதாச்சும் வண்டியில் உள்ள இரும்பில் பட்டு ஸ்பார்க் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அதிகமாக இருந்துன்னா அடுத்து வந்து பேட்டரியை பாதிக்கும். பேட்டரியை பாதிச்சுன்னா பேட்டரி மூலமாக அதுலேருந்து ஃபயரிங் ஆகுறது அந்த மாதிரி பிரச்சனை இதனால தான் வருது. அதனால் யாருமே இந்த மாதிரி லோக்கலாக பண்ணாதீங்க. சர்வீஸ் சென்டர் கொண்டு போயிட்டு பண்ணுங்கள். இப்போ வந்து அந்த கம்ப்ளைண்ட் இருந்ததை நம்ம வந்து அரெஸ்ட் பண்ணிட்டோம். அரெஸ்ட் பண்ணுறோன்னா அவங்க வந்து ஒயரு வந்து அவங்களாவே ஷார்ட் பண்ணி பிரித்து அவங்களாவே ப்ராப்ளம் வர மாதிரி பண்ணியிருந்தாங்க. இப்போ நம்ம அதெல்லாம் சரி பண்ணி அந்தந்த சர்க்யூட்டுக்கு படி ஒயரை டேப் அடித்து நம்ம கிளியர் பண்ணியாச்சு. இப்போ ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணியாச்சு. இதை பார்ப்போம் வாங்க. ஃபஸ்ட்டு இந்த ப்ராப்ளத்துக்கு இப்போ இருக்க ப்ராப்ளம் சாவி ஆன் பண்ணுறோம்.
சாவி ஆன் பண்ணிச்சு, அந்த சிம்பிள் இல்லை. இப்போ வந்து ஆக்சிலேட்டர் கொடுக்குறோம், வண்டி மூவ் ஆகுது. முன்னாடி ஹெட்லைட் போட்டோம்னா அந்த ப்ராப்ளம் வந்துச்சு. இப்போ ஹெட்லைட் போடுறோம், ஹெட்லைட் போட்டோம், அந்த சிம்பிள் வரல, ஹெட்லைட் எரியுது, பார்க்கிங் லாம்பும் எரியுது. த்ராடல் கொடுக்குறோம், மோட்டர் என்ன ஆகுது, ரியர் லைட் எரியுது, பார்க்கிங் லேம்பு. இப்போ ப்ராப்ளம் சால்வ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம கஸ்டமர்கிட்ட நம்ம பேக்கப் பண்ணி கொடுத்துடலாம். கஸ்டமர் சொன்ன ப்ராப்ளத்தை ரெக்டிஃபை பண்ணியாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. ஸோ தட் எங்களோட ஃபியூச்சர் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு இன்டிமேஷன் வரும். உங்கள் அனைத்து 2 வீலர் இவி சம்பந்தமான சர்வீஸ் அண்ட் சேல்ஸ் ரிக்குவயர்மெண்ட்ஸ்க்காக நீங்கள் அணுக வேண்டிய நம்பரை கீழே டிஸ்கிரிப்ஷனில் ப்ளஸ் மேலேயும் நாங்கள் கொடுத்துருக்கோம். ஷோரூம் வந்து குன்றத்தூரில் இருக்குது, சாம்ஸ் இ-பைக்ஸ். மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் விடை பெறுவது உங்கள் நண்பன் ரூபன். பாய்.